ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ரூமி அப்படின்ற ஒரு தரமான பெங்கால் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நேஹா அப்படின்னு 21 வயசு இளம் பெண்ணுங்க அவளோட பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவளோட வீட்டில் கொல்லப்பட்டிருக்கா. இந்த வழக்கை சிஐபி, அதாவது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கண்ணு தெரியாத நம்ம ஹீரோவுடைய கனவுல இறந்து போன பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. தான் கனவுல வர விஷயத்தை வச்சு ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருது. உண்மையான கில்லர் யாரு அப்படின்றத நாமளும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோடைய அம்மாவை காட்டுறாங்க. மொட்டை மாடியில் உட்காந்து அப்படியே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாருங்க. எனக்கு தனிமையா இருக்கிற மாதிரி இருக்குமா, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லடா, எப்போதுமே உனக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஹீரோடைய அம்மா மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து மண்டை சதறி இறந்து போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா வீட்டில் டக்குன்னு ஹீரோ கண்முழிக்கிறாருங்க. ஹீரோவுடைய உடம்பெல்லாம் காயமா இருக்கு. இவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரிய வருது. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக இப்போ நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரில் அப்துல் அப்படின்ற ஒரு நபர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அவருக்கு 2 மகன்கள். கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கான எக்ஸாம்பிளே இவங்க தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஃபினான்சியலாலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு பெரிய பையனுடைய பையன் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டான். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே பதறி போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க. பையன் எங்கே போனா என்ன ஆனானே தெரியல. அப்போ தான் ரேன்சமான ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குங்க. அந்த லெட்டர்ல கிட்னாப்பர் 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த பையனை உயிரோட தருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இந்த குடும்பத்தினர்கள் ரொம்ப பதறி போயிடுறாங்க. போலீஸ் கிட்ட போகாம உடனடியாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த கிட்னாப்பருக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த கிட்னாப்பர் பையனை உயிரோட அனுப்பல, கொலை பண்ணி தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு சிஐபிக்கு வந்திருக்கு. அதாவது இந்த குடும்பத்தினர்கள் இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரக்கா அப்புறம் வாட்ச்மேன் இவங்க 2 பேருக்கு மேல தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் இந்த குடும்பத்தோடைய சீக்ரெட் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இவங்களை விசாரிச்சா பெருசா எந்த லீடும் கிடைக்கலங்க. இந்த வழக்கை ஆரியான் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இந்த குட்டி பையனோட கொலை வழக்குல சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே கிடைக்கலங்க. பட் அந்த ரேன்சமான லெட்டர் மட்டும் இருக்கு. அந்த லெட்டரோடைய ஹேண்ட் ரைட்டிங்கை எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது செக்யூரிட்டி தான் அப்படின்ற மாதிரி இந்த ஆரியன் சந்தேகப்படுறாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏன் இந்த குடும்பத்தினர்களை விசாரிக்கவே இல்லை அப்படின்ட்டு. அது எப்படி இந்த குடும்பத்தினர்கள் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் அன்பாவும் பாசமாவும் இருக்காங்களே அப்படின்னு கருத்துக்கள் வருதுங்க. ஆனா ஹீரோ அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே விசாரிக்கணும், அப்பதான் லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ உயரதிகாரி ஹீரோவை இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாரு. அதே சமயம் ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் நடந்தது இல்லையா, ஹீரோட அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க. அந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க உயரதிகாரி என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கு வந்து விபத்து அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. நீ வந்து அதுல சந்தேகம் இருக்குன்னு ரீஓபன் பண்ண சொன்ன, மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், பெருசா லீடு கிடைக்கவே இல்லை, அது விபத்து அப்படின்னு தெளிவா தெரியுது, நீ ஏன் திரும்ப அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உயரதிகாரி சொல்றாரு. ஆனா ஹீரோடைய அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்ததுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா ஹீரோ திங்க் பண்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனுடைய வழக்குல அப்துல்லோடைய ஃபேமிலியை கூப்பிட்டு இன்ட்ரோகேஷன் ரூம்ல வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஈஷா அப்படின்ற ஒரு ஆபீசர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச ஒவ்வொருத்தரையும் ஹீரோ டீ கடைக்கு கூப்பிட்டு போறாருங்க. டீ வாங்கி கொடுக்குறாரு, நார்மலா பேசுறாரு. என்கிட்ட சேஞ்ச் இல்ல, நீங்களே காசு தரீங்களா அப்படின்னு இந்த குடும்பத்தினரையே ஹீரோ காசு கொடுக்க வைக்கிறாருங்க. அப்போ அவங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசு எடுக்கிறதும் அவங்களோட பாடி லாங்குவேஜையும் ஹீரோ கம்ப்ளீட்டா ஆய்வு செய்யறாரு. அதுக்கப்புறம் ஈஷா கிட்ட வந்துட்டு, எனக்கு என்னமோ அப்துல்லோடைய சின்ன பையன் மேல தான் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த ரான்சம் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுன மாதிரி தான் இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் யாரோ தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி இந்த செக்யூரிட்டியை பார்த்தா இந்த செக்யூரிட்டி லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்லாம் கிடையாது. சரி, இந்த குடும்பத்தினர்கள்ல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே ரைட் ஹேண்டட் பர்சனா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் மற்றும் ரைட் ஹேண்ட் ரெண்டுமே பயன்படுத்துறவங்க இருந்தாங்கன்னா அதனால தான் டீ கடையில வச்சு காசு அவங்களையே கொடுக்க வச்சேன். அப்போ அப்துல்லோடைய சின்ன பையன் ரைட் ஹேண்ட்ல பர்ஸை எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல உள்ள வைக்கிறான். ஸோ 2 கையுமே அவன் கரெக்டா ஸ்மூத்தா பயன்படுத்துறான். அதனால எனக்கு அவன் மேல தான் டவுட்டா இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ டவுட் தாங்க பட்டிருக்காரு. உடனே அந்த பையனை கூட்டு வந்து விசாரிக்கிற முறையில விசாரணை பண்ணியிருக்காங்க. தக்காளி உண்மையை சொல்லிட்டான், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். இப்போ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுதுங்க. இப்போ ஹீரோ அவரோட வீட்டில் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அவரோட வீட்டில் அவரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் தான் இருக்கிறாங்க. தன்னோட மனவேதனைகள் எல்லாத்தையுமே தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. தன்னோட அம்மா கிட்ட தான் இவர் வளர்ந்துருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இது விபத்து அப்படின்னு சொல்லிட்டு சிஐபி டிபார்ட்மெண்ட் கேஸை க்ளோஸ் பண்ணிருச்சு. ஆனா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா ஹீரோ திங்க் பண்றாரு. அண்ட் அவங்க
அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. அண்ட் ஹீரோடைய அசிஸ்டண்ட்டும் உங்கள் அம்மாவை எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நான் அனாதையாக இருக்கும்போது உங்கள் அம்மா தான் என்னை எடுத்து வளர்த்துனாங்க அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது ஆரியான் அப்படின்ற ஆஃபீஸருக்கு ஹீரோ மேலே செம்ம காண்டுங்க. ஏன்னா ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்ணுறாரு இல்லையா, அதனால ஹீரோவை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ற அந்த வன்மம் ஆரியனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த கேஸை வேணா நீ ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கிறான், ஆனால் உன்னோட அம்மா கேஸை தான் உன்னால் எதுவுமே பண்ண முடியலையே. ஒன்று சொல்லிட்டா, உன்னோட அம்மா விபத்துலலாம் இறந்து போல, அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்றக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ அப்படியே சட்டையை பிடிச்சிடுறாரு. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு உடனே அங்கே இருக்கிறவங்க சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. ஹீரோவும் சைலண்டாக போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய அசிஸ்டன்ட் பால்கனியில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போது பிளாக் கலர் குடி போட்டிருக்கிற ஒரு மர்ம நபர் வீட்டு வாசல்ல நின்று இந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பார்த்ததும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நடைய பிடிச்சிடறான். இந்த பிளாக் கலர் குடி போட்டிருக்கிற மர்ம நபர் யாரு, எதற்காக இங்கே நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ணா இன்னைக்கு ஈஷா அப்படின்ற இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு பர்த்டே. மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறாருங்க. வரும்போதே ஈஷாக்காக ஒரு புக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த புக்குடைய டைட்டில் வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வச்சே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டா ஈஷா ஹீரோ கிட்ட காதலை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் ஹீரோக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அதனால ஜென்டிலாக அவாய்ட் பண்ணிட்டு நான் உடனே கிளம்பணும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாருங்க. கார் பார்க்கிங்க்கு வரும்போது காரோடைய கண்ணாடியில் ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர் அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட பிளேஸை போட்டு இந்த இடத்துக்கு வா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்னு போட்டிருக்கு. யார் இதை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் போய் பார்த்தா பிளாக் கலர் குடி போட்டிருக்கிற யாரோ ஒரு மர்ம நபர் தான் இதை வச்சிருக்கிறாரு. அந்த நபருடைய முகம் தெளிவாக தெரியல. சரி சொன்ன இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமாக போறாருங்க. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ அவரோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அவருக்கு ஒரு கனவு ஒன்று வருது. என்ன கனவு அப்படின்னா, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவருடைய கன்னத்தில் பிளாக் கலர்ல பர்த் மார்க் இருக்குதுங்க. உடனே அந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்க கொல்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹீரோ கண் முடிச்சிடுறாரு. என்னது இது, நமக்கு இப்படி ஒரு கனவு வருது, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி போயிடுறாரு. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு 2 கண் பார்வையுமே போயிருக்கு. இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் வந்து வெளியே உங்களுக்காக ஈஷா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. இவர் கண்ணாடி போட்டு தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இவருடைய கனவுல வந்த பொண்ணு அப்படியே கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு இமேஜினேஷன்லாம் தெரிய வருது. ஈஷா ஹீரோவை நலன் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவரோட ஐசைட் போனதுனால இவரால இனி டிபார்ட்மெண்ட்ல கண்டினியூவெல்லாம் பண்ண முடியாது. அதே சமயம் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு கொலை வழக்கு ஒன்று வந்திருக்குங்க. அதை வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஆய்வு செய்ய போறாங்க. இப்போ ஹீரோக்கு இந்த வியர்டான ஒரு கனவு வந்தது இல்லையா, அதை பத்தி ஈஷா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தூங்கணும் அப்படின்னு நினைச்சாலே அடிக்கடி ஒரு கனவு என்ன வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. வெள்ளை கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, அதுவும் கிளாசிக்கல் டான்ஸ். அவளுடைய கன்னத்துல பிளாக் கலர்ல ஒரு பர்த் மார்க் இருக்குது. அப்புறம் அவளை யாரையோ ஒருத்தங்க கொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு ஈஷா கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல ஹீரோ ராத்திரி சரக்க போட்டு தன்னுடைய அம்மாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே தூங்கிடுறாருங்க. அப்போ ஒரு கனவு வருதுங்க. ஒரு பெரிய சைஸ் காஃபி கப்பு, அந்த கப்புக்குள்ள இவர் தனியா நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே கொதிக்க கொதிக்க காஃபியை இவரோட தலை மேல ஊத்துற மாதிரியும் கனவு. டக்குன்னு இவர் கண் முழிச்சிடுறாரு. பார்த்தா இது கனவு. அதுக்கப்புறம் பயத்துல சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. அது ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ்ல இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதை வந்து பிளே பண்ணி தன்னுடைய அம்மா வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு நேஹா அக்தர் அப்படின்ற பொண்ணுடைய கொலை வழக்கு ஒன்று வந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவளுடைய ஃபிளாட்ல பாத் டப்ல மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடந்திருக்கா. அந்த பொண்ணுடைய அப்பா உயிரோட இருக்கும்போது நம்ம ஐஜி வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாரு. அதனாலேயே இந்த வழக்கை சீக்கிரமா சால்வ் பண்ண சொல்லி நமக்கு ப்ரெஷர் இருக்கு. அந்த பொண்ணுடைய கன்னத்துல பர்த் மார்க் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு கிளாசிக்கல் டான்சர். அந்த பொண்ணுடைய அம்மா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் சொல்ல சொல்ல ஈஷாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணுடைய அங்க அடையாளத்தை ஹீரோ கனவுல பார்த்ததா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. உடனே உயர் அதிகாரி, என்னம்மா ஈஷா உன்னோட கவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க ஆரியன் அப்படி கமெண்ட் அடிக்கிறாரு. வர வர ஈஷாக்கு கவனம் ஃபுல்லா இங்க இருக்கிறதே இல்லை, எங்கேயோ இருக்கு அப்படின்ட்டு. அதாவது ஹீரோ மீன் பண்ணி தான் ஆரியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த வழக்கு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதா தான் இருந்திருக்கு. ஆனா ஹீரோக்கு இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டதுனால தான் இந்த வழக்கு ஆரியன் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு நீ கண் பார்வை வரதுக்கு வாய்ப்பே இல்லையா சார் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கடவுளுக்கு தான்ப்பா வெளிச்சம், ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு உயர் அதிகாரி சொல்றாருங்க. ஆனா இந்த ஆரியனுக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் தாங்க. இனிமேல் நம்ம தான் இந்த இடத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈஷா நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவர் அப்படியே பியானோ வாட்சிக்கிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தையெல்லாம் ஈஷா சொல்றாங்க. கடவுள் ஒரு சென்ஸை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு இன்னொரு சென்ஸை கொடுத்துருக்காரு போல. சரி ஓகே, உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. நேஹா அப்படின்ற 21 வயசு பொண்ணு அக்தர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய பொண்ணு தாங்க. ஆனா அவர் இறந்துட்டாரு. இப்ப அம்மாவும் பொண்ணும் தான் ஒரு பிளாட்ல இருக்காங்க. நேஹாக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. ஒரு அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. இன்னொரு அபார்ட்மெண்ட்ல அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. இன்னொரு அபார்ட்மெண்ட்டை கூட இவ ஓன் பண்றா.
சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட பயங்கரமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டிருக்கா. சண்டை போட்டுட்டு இவ தனியாக இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறா. போன இடத்துல மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கா. அந்த அபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பார்த்து தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனடியாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனை நடத்தியிருக்காங்க. பெருசாக எந்த லீடும் கிடைக்கல. அந்த வீடு முழுக்க அந்த பொண்ணோட அப்புறம் வேலைக்கார அக்காவோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. ஹீரோ கேட்குறாரு, நேஹா வீட்டில் இருக்கிற காஃபி கப்பை இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா அப்படின்ட்டு. பண்ணும் சார், அதுலேயும் பெருசாக லீடு கிடைக்கல. வேலைக்கார அக்கா மற்றும் நேஹாவோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருந்தது. அப்படிங்கும் போது ஒன்று பண்ணுங்க, ரீஎக்ஸாமின் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய கனவுல நான் காஃபி கப்புக்குள்ள நிற்கிற மாதிரியும் என் மேலே சுட சுட யாரோ ஒருத்தங்க காஃபி ஊத்துற மாதிரியும் கனவு வருது அப்படின்னு சொல்ல காஃபி கப்பை ரீஎக்ஸாமின் பண்றாங்க. பட் பெருசாக எந்த லீடும் கிடைக்கலங்க. இந்த விஷயம் ஆரியனுக்கு தெரிய வருது. எதுக்காக ரீஎக்ஸாமின் பண்றதுக்காக காஃபி கப் அமுச்சு வச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு டவுட் இருந்துச்சு சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி ஈசா சொல்றாங்க. ஆனால் ஆரியனை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் தான் ஸ்மார்ட்டு கெத்து எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு தலகணம் இருக்குதுங்க. இப்போ ஈஷா இறந்து போன நேஹாவுடைய அம்மா மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்களுடைய பேரு சோனியாங்க. தன்னுடைய மகள் இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு என் பொண்ணுடைய சித்தப்பா மேல தாங்க டவுட் இருக்குது. ஏன்னா என் பொண்ணுடைய சித்தப்பா பாலிடிக்ஸ் ஈடுபாடோட இருந்துட்டு இருக்கான். என்னுடைய கணவர் இறந்ததுல இருந்து என்கிட்டயும் அப்பப்பா அத்துமீறல ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். என் பொண்ணு அவர்கிட்ட போறதுக்கே ரொம்பவே பயப்படுவா. எனக்கு என்னமோ அவன் தான் என் பொண்ணை கொண்டிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்ல எல்லாரோடைய கவனமும் பொண்ணுடைய சித்தப்பா பசீர் மேல திரும்புதுங்க. நேஹா இறந்து போறதுக்கு முன்னாடி கூட நேஹாவுடைய சித்தப்பா பசீர் மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ நேஹாவுடைய கொலைக்கும் இந்த பசீருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு பசீரை அரெஸ்ட் பண்றதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் போக இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட பசீர் தேவையான பொருட்கள் பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலீஸ் கிட்ட இருந்து தலைமறைவாகணும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாருங்க. அப்ப திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே உருண்டு பறந்துகிட்டு இருக்கிறாரு. தலைவன் சோழி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு வாமிட்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில அந்த இடத்துக்கு சிஐபி அதிகாரிங்க வராங்க. அப்படியே கன் பாயிண்டோட உள்ள நுழைஞ்சு பார்த்தா உள்ள பசீரை காணுங்க. ஃபுல்லா வாந்தி எடுத்து வச்சிருக்காப்ல. அந்த இடத்த விட்டு பசீர் நேக்கா தப்பிச்சு ஓடி இருந்திருக்கிறாரு. ஸோ பசீர் தப்பிச்சு ஓடி இருந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த கொலை வழக்கில் கண்டிப்பா அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றத சிஐபி அதிகாரிங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வீட்டை கம்ப்ளீட்டா ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு லேப்டாப் மட்டும்தாங்க கிடைக்குது. இப்போ நம்ம ஈஷா ஹீரோவை மீட் பண்ணி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லேப்டாப் மட்டும்தான் கிடைச்சது. பட் அந்த லேப்டாப்பும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லி உங்ககிட்ட கருத்து கேட்கிறேன் அப்படின்றது மட்டும் ஆரியனுக்கு தெரிஞ்சுனா என்னையே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தே தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடு கவலைப்படாத, அப்புறம் எனக்கு ஏதோ கெட் டுகெதர்லாம் பிளான் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டனே அப்படிங்கும்போது ஆமா சார் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. ஸோ ஹீரோவை இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்ப போறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர்லாம் வச்சு பாராட்டு மலையெல்லாம் பொழிஞ்சு அங்கிருந்து அனுப்பி வைக்க நிறைய பேர் கிஃப்ட்ஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக ஆரியனும் ஒரு கிஃப்ட்டை கொண்டாந்து கொடுக்குறாருங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா ஹீரோடைய மினியேச்சர். அதுவும் கண் பார்வை இல்லாமல் கையில் ஸ்டிக்கோட நிற்கிற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு ஈஷா ஒரு மாதிரி சண்டைக்கு போகிறாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மினியேச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சுமூகமாக போயிடுறாருங்க. அவன் தான் என் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நாமளும் எதுக்கு அவங்களோட சரிக்கு சமூகமாக வாக்குவாதத்துக்கு போனோம் அப்படின்னு ரிலாக்ஸாக விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த நேஹாவோடைய சித்தப்பா பசீர் இருக்கிறாப்புல காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாகிறாருங்க. அங்கே இவருக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் பதுங்கி இருக்கிறாருங்க. இங்கே போலீஸ் தொல்லை இருக்காது அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு விசித்திரமான கனவு ஒன்று வருது. இந்த முறை ஹீரோ ஒரு க்ளோஸ் பண்ணப்பட்ட வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாருங்க. அந்த வீடு முழுக்க ஃபோட்டோஸாக ஒட்டப்பட்டிருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா யாரோட முகமும் தெளிவாக இல்லை, எல்லாம் செதஞ்ச நிலையில் இருக்குது. அதை பார்த்து இவர் ரொம்பவே பயப்படுறாரு. அந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. டோர் லாக்ல இருக்குது. அந்த வீட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்தா அப்படின்ற மாதிரி போட்டிருக்குதுங்க. திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே புகை வருது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அங்கே கட் பண்ணா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஈஷாவும் பார்க்கில் வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ தான் கனவுல பார்த்த விஷயத்தையெல்லாம் ஈஷா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்கிற மர்ம நபர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் யார் என்னன்னே தெரியல. ஹீரோ போற இடம் வர இடம்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் ஃபாலோ பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் வீட்டில் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு தோணுது, இது வரைக்கும் இறந்து போன நேஹாவை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஹா யாரு, என்ன மாதிரியான கேரக்டர், அவ சாவறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனடியா ஈஷா என்ன பண்றாங்க அப்படின்னா நேஹாவுடைய அம்மா சோனியாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்க கிட்ட நேஹாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, நேஹாக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு வியாதி ஒன்று இருந்திருக்குதுங்க. அந்த வியாதியை கியூர் பண்ணுறதுக்காக இவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. கியூர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் முழுவதுமாக கியூர் ஆகி தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ பயங்கரமாக ட்ரக் அடிக்ட் ஆகிருந்திருக்கிறா. அதுக்கு காரணம் காலேஜில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு அருணப் அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் இந்த நேஹா என்ன பண்ணியிருக்கானா அந்த பையனை விட்டுட்டு சாஜிப் அப்படின்னு ட்ரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த பையன் கூட சுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். அந்த பையன் கூட சேர்ந்து தான் இவன் இந்த மாதிரி பழக்கத்தையெல்லாம் கொண்டு வந்தா அப்படின்ற விஷயத்த சோனியா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டண்ட்டும்
இந்த பசீரை மீட் பண்ணலாம்னு பசீரோட ஆஃபீஸ்க்கு போக அலோட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பொய்யா சொல்றாருங்க. நான் இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது பசீர் தாங்க நிறைய உதவி பண்ணாரு, ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவரை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஆள் தான் எங்கேயோ தலைமறைவாயிருக்கிறாரு. இப்போ நேஹாவோட பாய் ஃப்ரெண்டான அருணபை மீட் பண்றதுக்காக இஷா வந்திருக்காங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, காலேஜ்ல ஒரு முறை அவ கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஜன்னல் கிட்ட நின்று இவன் சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த சீனியர் பசங்கலாம் வந்து அருணபை போட்டு அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. உடனே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வந்து அப்பதான் பாத்தீங்கன்னா நேஹா அந்த பசங்க கிட்டலாம் சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டு அருணப் உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா அருணபுக்கும் நேஹாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதாகவும் இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டதா இந்த அருணப் சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்க மர்ம நபர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஹீரோ குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல விஷத்தை கலந்து வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அந்த பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்கிற மர்ம நபர் வெளியே போயிடுறாரு. எனக்கான ட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் ட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்றாரு. அதை குடிக்கலான்னு வாய்க்கிட்ட வர்றாருங்க. டக்குன்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, இதுல என்னமோ ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை போட்டு உடச்சிடுறாரு. உடனடியாக அந்த சரக்கு பாட்டில ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்து இதுல ஏதாவது கலந்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுல பாய்சன் இருக்கு அப்படின்றத உறுதி செய்யறாருங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சரக்குல பாய்சனை கலந்தா ஸ்மெல்லாம் எந்த சேஞ்சுமே இருக்காது, கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்சை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அசிஸ்டன்ட் கூட கவனிக்கவே இல்லை. ஆனா ஹீரோ எப்படி சென்ஸ் பண்ணி அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு அப்படின்றது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, குடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு இதுல ஏதோ ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உடனடியாக நான் டெஸ்ட் பண்ண சொன்னேன். டெஸ்ட்ல உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னை யாரோ ஒருத்தங்க கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. முதல் முறை கிடையாது, ரெண்டாவது முறையா. முதல் முறையா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது சாதாரண விபத்து கிடையாது. ரோட்ல ஒரு சின்ன பையன் கட்டி போடப்பட்ட நிலைமையில இருந்தான். அவன் மேல காரை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பினேன். ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னோட கண் பார்வை போச்சு. இப்போ நான் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல யாரோ ஒருத்தன் விஷத்தை கலந்து வச்சிருக்கான், யாரோ ஒருத்தன் என்னை கொல்லணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த ஹீரோ இஷா கிட்ட சொல்றாருங்க. இப்போ இந்த பசீரோடைய லேப்டாப்பை அன்லாக் பண்றாங்க. பார்த்தா அந்த லேப்டாப் முழுக்க இந்த ப்ரோனோகிராஃபியா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்ததும் எல்லோருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா நேஹா, அந்த பொண்ணோட வீடியோ கூட இருக்குதுங்க. பொண்ணோடைய சித்தப்பனே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு எல்லோருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. பொண்ணு கூட ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, சாஜிப் அப்படின்ற அந்த ஒரு பையன் தான். இந்த ஒரு சூழ்நிலையில இந்த டிபார்ட்மெண்ட்டோட உயர் அதிகாரி ஆரியனையும் நம்ம இஷாவையும் கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா இந்த வழக்கை சால்வ் பண்ணுங்க. நம்ம ஐஜி சார் வந்து நம்ம மேல ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இறந்து போன பொண்ணு அவருடைய ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பசீரோட லேப்டாப் அன்லாக் பண்ணி இப்பதான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், சீக்கிரமாவே பசீர் அரெஸ்ட் பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோட இமேஜினேஷன்ல நேஹா தெரியுறாங்க. நேஹா ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. மூணாவது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. அது யாரு அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ இஷா கிட்ட சொல்ல, இஷா பார்த்தீங்கன்னா இந்த அருணப் அப்படின்னு நம்ம இஷாவுடைய முன்னாள் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அருணபும் நம்ம நேஹாவும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த நேஹா வந்து புக்கை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு திருப்பி கொடுக்கறதுக்காக இவன் போயிருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜோடைய காம்பவுண்ட் கிட்ட நின்று இந்த நேஹாவும் சாஜிப்பும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பார்த்து இவன் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிருந்திருக்கிறான். நேஹா எதனால் சாஜிப் கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஜிப் மூலமாக இவளுக்கு ட்ரக் கிடைக்குது. சாஜிப் கூட பழகி இவன் ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கிறா. ஸோ அவனும் அதை வச்சுக்கிட்டு இவன் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். ஆரம்பத்தில் ஆள உர்ரி சாமி அப்படின்ட்டு அருணப் விலகி போயிட்டான். அதுக்கப்புறம் காதல் கண்ணை மறைச்சிருக்குது. போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் தூக்கி போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நேஹா அந்த சாஜிப்புக்கு சப்போர்ட் பண்ணி அருணப்பை தான் விரட்டி அடிச்சிருந்திருக்கிறா. அதனால அருணப் தனியாக வந்துட்டுதா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஈஷா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஆரியனுடைய டீம் பார்த்தீங்கன்னா இந்த பசீர் இருக்கிற இடத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சாஜிப் அப்படின்ற அந்த ஒரு பையனையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பெருசா யாருக்கும் எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த நேஹாவும் சாஜிப்பும் சேர்ந்து ட்ரக் வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு தன்னோட சித்தப்பாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த சித்தப்பாங்காரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விமனைசருங்க. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து கொடுத்து, நான் சொல்ற மாதிரியான படத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சீங்கன்னா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாப்ல. அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிற நேஹாவும் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல சைனை போட்டு அந்த படத்துல நடிச்சிருந்திருக்காங்க. அதன் மூலமா பணம் சம்பாரிச்சு அந்த பணத்துல தான் இந்த ட்ரக் எல்லாம் வாங்கி இப்படி அடிக்டடா சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு சித்தப்பங்காரன் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். அவன் தான் வந்து என்னுடைய பொண்ணை கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிளாக் கலர் ஹுடி போட்ட மர்ம நபர் செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோடைய அசிஸ்டன்ட் பார்த்துறாரு. ஒளிஞ்சிருந்து கட்டை எடுத்துட்டு வந்து இந்த பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்கிற மர்ம நபருடைய மண்டையிலேயே ஒரு போடு போட அப்படியே அந்த நபர் கீழே விழுந்துடுறாரு. யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா இந்த அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட்டுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவர் யாருன்றத காட்டல, திருப்பி இந்த அசிஸ்டன்ட் அட்டாக் பண்ணிட்டு அந்த பிளாக் கலர் ஹுடி போட்டவர் தப்பிச்சிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தூரத்துல ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையனோடைய ஒரு டெட் பாடி இருக்குதுங்க. அந்த லேடி கையில நாய் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் தெளிவா பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அம்மா தான். அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி அடைகிறாரு. திடீர்னு அவங்க அம்மா கையில் இருக்கக்கூடிய நாயை அவுத்து விட்றாங்க. அந்த நாய் கீழே கிடக்கிற அந்த சின்ன பையனோடைய டெட் பாடியை கடிச்சு கொதறுதுங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயப்படுறாரு. டக்குன்னு இது எல்லாமே ஹீரோடைய கனவு. எதுக்காக எனக்கு இந்த ஒரு கனவு வருது, என்னுடைய அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை நாயை விட்டு கடிக்க வைக்கிறாங்க, என்னமோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிட்டே இருக்கிறாருங்க. இப்போ இந்த சாஜிப் இருக்கான் இல்லையா, அவன் நேராக அருணப் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அருணபை அட்டாக் பண்ணி 2 பேருமே இந்த இடத்துல இருந்து தலைமறைவாகியே ஆகணும். அப்படி இல்லைனா போலீஸ்காரங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நேஹாவுடைய மர்டர் வழக்கில் 2 பேருமே பிரைம் சஸ்பெக்ட். நீ மாட்டினா நானும் மாட்டுவேன், அதனால என் கூட சேர்ந்து தலைமறைவாகு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தப்பிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பசீர் தான். இந்த பசீர் தான் தேவையில்லாமல் நேஹாவை ஏதோ ஒன்று பண்ணி கொலை பண்ணிட்டு அதை நம்ம மேலே தூக்கி போடலான்னு பார்க்குறான். அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசீர் ஒரு இடத்துல தலைமறைவாய் ஒளிஞ்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துக்கு ஆல்ரெடி இந்த சஜீப் வந்திருக்கான் போல. அதனால அந்த இடத்துல தான் அவன் மறைஞ்சிருப்பான் அப்படின்ட்டு 2 பேரும் பசீரை போட்டு தள்ளுறதுக்காக வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அருணப் ரொம்பவே பயப்படுறாரு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. பசீர் ஆல்ரெடி கொல்லப்பட்டிருக்கிறாரு, பாத் டப்புக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டு. அதை பார்த்து பயந்து போய் இவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. இப்போ ஈஷா வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த படத்தில் வர சீக்வன்ஸு, ஒரு பையன் வந்து ரூம்குள்ளே போய் மாட்டிக்கிறான். அந்த ரூம் முழுக்க ஃபோட்டோஸாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் முகம் செதஞ்ச நிலையில் இருக்கு. இது வந்து அப்படியே நம்ம ஹீரோ சொன்ன அந்த கனவு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஈஷா நம்ம ஹீரோ மீட் பண்ணி, நீங்கள் ஏதாவது படம் பார்த்துட்டு அந்த படத்தோடைய சீக்வன்ஸை ஞாபகப்படுத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இது கனவாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி ஸ்னீகதா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கூட போட்டுருந்துச்சு. அந்த பேருக்கும் இங்கே நடக்கிற சம்பவத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இறந்து போன நேஹாவுடைய அம்மாவை மறுபடியும் விசாரணை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது இறந்து போன நேஹாவுடைய அம்மா சோனியா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மேலேயும் கொஞ்சம் டவுட் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதே சமயம் இந்த பசங்க 2 பேரும் அருணம் மற்றும் சஜீப் பஸ் ஏறி எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க செக் போஸ்ட்டில் வழிமறைச்சு இவங்க 2 பேர்த்தோடைய ஃபோட்டோ வச்சு 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அருணப், நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த சாஜிப் தான் எப்போ பார்த்தாலும் நேஹா கிட்ட தப்பாக பழகிட்டு இருந்தான், இவனை பிடிங்க அப்படிங்கும் போது 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு போய் இன்ட்ரோகேஷன் ரூம்ல வச்சு அடின்னு அடிச்சு பிரிச்சு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சாஜிப் என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம ஆரியன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். சாஜிப் பார்த்தீங்கன்னா நேஹா பணக்காரி அப்படின்ட்டு இவன் மூலமா வந்து பணம் கிடைக்கும், அதை வச்சு ட்ரக் எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நேஹா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறான். பட் நேஹா கிட்டயும் பணம் இல்லை. அப்பதான் நேஹாவோட சித்தப்பா மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க சொல்லி இருந்திருக்கிறான். அப்படிதான் அந்த படத்துல நடிச்சிருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசீர் தான். பசீரை அட்டாக் பண்றதுக்காக நான் போனேன். அந்த இடத்துல பசீர் கொல்லப்பட்டிருந்தாரு. பசீரோடைய கொலைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சாஜிப் சொல்லிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருதுங்க. நம்ம ஹீரோவும் ஈஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரியும், திடீர்னு நம்ம ஹீரோ பயங்கரமா கத்துற மாதிரியும். நம்ம ஹீரோ நேஹாவுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்க பொண்ணுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கிறோம், அதனால போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் தந்திருக்காங்க. எல்லாமே 5 வயசுக்கு மேலே எடுக்கப்பட்ட போட்டோஸ். 5 வயசுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட எந்த ஒரு போட்டோமே இல்லை. அது ஹீரோக்கு சந்தேகத்தை அளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னீக்தா அப்படின்னு அந்த ரூமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேமை பார்த்தார் இல்லையா, அந்த பேரை சொல்லி சோனியாவை கூப்பிடும்போது என் பேர் வந்து சோனியாங்க அப்படின்னு அவங்களே கரெக்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஈஷா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா 5 வயசுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட போட்டோஸ் மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க, 5 வயசுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோஸ் கொடுக்கவே இல்லை. இதை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த சோனியா உண்மையிலேயே நேஹாவுடைய அம்மாவா இருக்க முடியாது. மேபி நேஹாவை வேற எங்காவது இருந்து தத்தெடுத்து கொண்டு வந்திருந்தா இந்த ஆங்கிள் யோசனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஹாவுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வச்சு உண்மையிலேயே எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தாங்க ஒரு அதிர்ச்சி சம்பவமே தெரிய வருது. ஹீரோடைய கெஸ்ஸிங் கரெக்டு தாங்க. ஸோ ஹீரோ வந்து அந்த பொண்ணோடைய அம்மா சோனியா கிடையாது அப்படின்னு நினச்சிருந்தார் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வேற ஒரு பொண்ணை வந்து இவங்க தத்தெடுத்து வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆரியன் பார்த்தீங்கன்னா உடனடியாக நேஹாவுடைய அம்மாவை இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு விசாரணை பண்ணும்போது அவங்க எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேஹாவுடைய அம்மா சோனியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஆசைங்க. அதனால அக்தர் அப்படின்ற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை ஹாப்பியாகவே இல்லை. சரி, அக்தர் இறந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தை பேர் நேஹா. பிறக்கும் போதே அது டிசீஸோட பிறந்திருக்குங்க. அதனாலேயே இந்த நேஹாவுடைய அம்மாவுக்கு நேஹாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கே தான் அக்தர் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டாரு. இந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகும்போது மொத்த சொத்துக்களும் இந்த பொண்ணோடைய பேருக்கு போயிடும். 21 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் இந்த சொத்துக்கள்லாம் இருக்கும். சப்போஸ் இந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு வைங்களேன், மொத்த சொத்துக்களும் அனாத ஆசிரமத்துக்கு போகிற மாதிரி
உயில் எழுதி வச்சுட்டு இந்த அக்தர் இறந்து போயிட்டாருங்க. சொத்துக்களை அனுபவிக்கலான்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி இந்த ஆள் பண்ணிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த டிசீஸ் இருக்கக்கூடிய குழந்தைய கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு வேற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது இந்த பொண்ணுகிட்ட பேசி மொத்த சொத்தையும் நம்ம பேர்ல மாத்திக்கலாம் அப்படின்னு இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்குதுங்க. ஆனா நேஹா வளர்ந்து வரும்போது ட்ரக் அடிக்டா மாற ஆரம்பிச்சிருந்திருக்கா. அவளுக்கே பண தேவை இருந்திருக்கு. அப்போ நேஹாவோடைய அம்மா பாத்தீங்கன்னா, உனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், ஒழுங்கா எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. ஆனா நேஹா முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இதுல கடுப்பான இந்த நேஹாவோடைய அம்மா சோனியா, இதுக்கு மேல இவ்வளவு உயிரோட விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நேஹாவை கொலை பண்ணி பாத் டப்ல வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ நேஹாவை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அவங்க அம்மா தான். ஏன்னா நேஹா அவங்களோட ஓன் டாக்டர் கிடையாது. ஓன் டாக்டரையே கொஞ்சம் கூட யோசிக்காம கொன்ன ஆள் தான் இந்த சோனியா. அது மட்டும் இல்லாமல் அக்தர் இறந்ததுக்கு அப்புறம் அக்தரோடைய பிரதரான இந்த பசீர் இருக்கிறாப்ல இல்லையா, அவர் வந்து சோனியா கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்காரு. சோனியாவும் இடம் கொடுத்துருந்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இவகிட்ட பணம் கொடுக்காம பண தேவையை உருவாக்கி அவளோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வைக்கலாம், அந்த படத்தை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பிளான் பண்ண மாதிரியே அந்த படத்தை வச்சு பிளாக்மெயிலும் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் நேஹா கொஞ்சம் கூட அசரவே இல்லைங்க. எனக்கு தேவை போதை, இந்த வீடியோ வைரல் பண்ணுறதுனா பண்ணிக்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்று இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோனியா நேஹாவை போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பசீரை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பசீர் வந்து தலைமறைவாக இருக்கிறாரு. ஆனால் தலைமறைவான பசீர் பார்த்தீங்கன்னா எங்கே தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சோனியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ எங்கே பசீர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசீர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பாத்டப்ல வச்சு கொலை பண்ணது இந்த சோனியா தாங்க. பெத்த பிள்ளைய வளர்த்த பிள்ளைய பொண்ணோட சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 கொலைகளை இந்த சோனியா தான், அதாவது நேஹாவோடைய அம்மா தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு இப்போ சரண்டர் ஆகுறாங்க. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டாங்க. எப்படியோ இந்த கேஸை சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அந்த பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்கிற மர்ம நபர் மாடியிலிருந்து இறங்கி வராரு. வீட்டுக்குள்ள ஹீரோடைய அசிஸ்டன்ட் அடிப்பட்ட நிலைமையில கிடக்குறாருங்க. இப்போதான் அந்த பிளாக் கலர் ஹுடி போட்ட மர்ம நபர் யாரு அப்படின்றதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. நமக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. அந்த பிளாக் கலர் ஹுடி போட்டிருக்கிற மர்ம நபர் பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. அங்கதான் ஒரு தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, இவர் ட்வின்ஸு. சின்ன வயசுல ஹீரோடைய அம்மா அப்பா செப்பரேட் ஆனாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது பையனை கண்டுக்காமே விட்டாங்க. இவன் பார்த்தீங்கன்னா திருடுறது, பொறுக்கிறது, ஜெயிலுக்கு போகிறது அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு காரணம் என்னுடைய அம்மா தான். என்னுடைய அம்மா ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு நல்லவனா இருந்திருப்பேன் அப்படின்ற கடுப்பில் ஹீரோவுடைய அம்மாவை மாடியிலேருந்து தள்ளிவிட்டு கொன்னதே இந்த ஹீரோவுடைய பிரதர் தாங்க. அதனால தான் ஹீரோ வந்து அம்மாவுடைய கொலை வழக்கில் மர்மம் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போதே ஹீரோடைய அம்மா கீழே விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஹீரோ பக்கத்தில் இல்லைங்க, ஹீரோடைய பிரதர் தான் பக்கத்தில் இருந்து ஹீரோடைய அம்மாவை தள்ளி விட்டு இருந்திருக்காங்க. தன்னோட வாழ்க்கை இப்படி நாசமாக போனதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய வாழ்க்கையை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை ஒரு இடத்துக்கு வர வச்சதும் இவன் தாங்க. அதாவது கார் முன்னாடி ஒரு நோட்டீஸ் கூட இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல என்ன வந்து பாரு, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கார் எடுத்துட்டு கிளம்பியிருப்பாரு. போற வழியில ஒரு சின்ன பையனை கட்டி போட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருப்பாரு. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு தாங்க ஹீரோடைய பிரதர் பிளானா இருந்திருக்குது. பட் அதுல கண் பார்வை போனதோட இவர் உயிர் பொழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு தான் ஹீரோடைய பிரதர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சரக்கில் பாய்சன் கலந்து வச்சு போட்டு தள்ளலான்னு ட்ரை பண்ணாரு. பட் ஹீரோட இன்ட்யூஷன் காரணமாக ஹீரோ உயிர் பொழைச்சிட்டாரு. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஈஷா வராங்க. வந்து பார்க்கும்போது மாடியிலிருந்து ஹீரோ இறங்கி வராருங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஈஷாவை டப்புன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு சார், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ விடவே இல்லைங்க. அப்போ தான் தெரிய வருது மாடியிலிருந்து இறங்கி வந்து ஹக் பண்ணது ஹீரோவே கிடையாது, ஹீரோட பிரதர் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஈஷா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீடெல்லாம் ரத்தமாக இருக்குது. அந்த ஷாக்கிங்கோட இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதாவது ஹீரோ செத்துட்டாரா உயிரோட இருக்கிறாரா அப்படின்ற சஸ்பென்ஸோட இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த சீரீஸோட செகண்ட் பார்ட்டில் தான் மற்ற விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும். ஸோ சீரீஸோட செகண்ட் பார்ட் வந்தது அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.